இந்த வீடியோல ஏஞ்சல் ஒன் டிமேட் அக்கவுண்ட் எப்படி ஓபன் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏஞ்சல் ஒன்னோட அஃபிஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிருக்கோம். அந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே ஏஞ்சல் ஒன் அஃபிஷியல் சைட் ஓபன் ஆகும். இந்த வீடியோ பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியா அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடலாம். ஏஞ்சல் ஒன் அக்கவுண்ட் ஓபன் பண்ண 0 சார்ஜஸ். நீங்க எந்த பேயும் பண்ண தேவையில்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் 1, உங்களோட ஃபுல் நேம், மொபைல் நம்பர், சிட்டி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதும் ஓப்பன் அன் அக்கவுண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டெப் 2 கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ஸ்டெப்ல பர்சனல் டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். உங்க டேட் ஆஃப் பர்த், பேன் நம்பர், இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் எப்படி இருக்கோ அப்படி என்டர் பண்ணதும் லோட் ஆகும். நெக்ஸ்ட் உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் மற்றும் ஐஎஃப்எஸ்சி கோட் என்டர் பண்ணுங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. டிமேட் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷனுக்காக கொடுக்குறோம். கொடுத்த உடனே உங்க அக்கவுண்ட்டுக்கு ₹1 கிரெடிட் ஆகும். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டெப் 3 கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த இன்ஸ்டன்ட் அக்கவுண்ட் ஓப்பனிங் வித் டிஜி லாக்கர் இருக்கும். இதுல உங்க மொபைல் நம்பர் ஆதார்ல லிங்க் ஆயிருந்தா ஷேர் யோர் கேஒய்சி டீடைல்ஸ் கிளிக் பண்ணுங்க. இல்ல என் மொபைல் நம்பர் ஆதார்ல லிங்க் ஆகலனா செகண்ட் ஆப்ஷன்ல மை மொபைல் நம்பர் இஸ் நாட் லிங்க் மை ஆதார் கார்டு இருக்கும். டிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. இப்போ நான் 2 மெத்தட்ஸ்ல அக்கவுண்ட் எப்படி ஓபன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். உங்க மொபைல் நம்பர் ஆதார்ல லிங்க் ஆயிருந்தா ஷேர் யோர் கேஒய்சி டீடைல்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஆகாதவங்க செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் ஆதார்ல லிங்க் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஷேர் யோர் கேஒய்சி டீடைல்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் டிஜி லாக்கர் ஓபன் ஆகும். இங்க உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி கண்டினியூ கொடுங்க. அலோ கேக்கும், அலோவும் கொடுங்க. இப்போ நம்ம ஸ்டெப் 4 கம்ப்ளீட் பண்ணலாம். இங்க உங்க பர்சனல் டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். ஆனுவல் இன்கம், ஆக்குபேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க அப்பா பேர் மற்றும் உங்க தாத்தா பேர் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதும் கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அதை கண்டினியூ கொடுங்க. இப்போ நம்ம ஸ்டெப் 5 கம்ப்ளீட் பண்ணலாம். உங்க பேன் கார்டு ஸ்கேன் காப்பி இல்லைனா மொபைல்ல நீட்டா போட்டோ பிடிச்சுக்கோங்க. 4 கார்னரையும் நீட்டா கிராப் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க சிக்னேச்சர் ஒயிட் பேப்பர் மேல சைன் போட்டு போட்டோ பிடிச்சுக்கோங்க. சிக்னேச்சர் பேன் கார்டில் எப்படி இருக்கோ அப்படி இருக்கணும். கிராப் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. இங்க உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார்ல லிங்க் ஆகலைன்னா பேன் கார்டு, சிக்னேச்சர், ஆதார் ஃபாண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ணுங்க. இப்போ அப்லோட் பண்ணியாச்சு. ப்ரொசீட் கொடுக்கலாம். என்எஸ்டிஎல் இ சைன் ஓபன் ஆகும். ஐ தர்பை ஆத்தரைஸ்டு டிக் பண்ணிக்கோங்க. ஆதார்ல மொபைல் நம்பர் அப்டேட் ஆகலனா வெயிட் பண்ணுங்க. உங்களை ஏஞ்சல் ஒன் சப்போர்ட் டீம் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ண சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆதார்ல உங்க மொபைல் நம்பர் அப்டேட் ஆயிருந்தா விஐடி ஆதார் இருக்கும். அங்கே உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி ரிசீவ் ஆகும். என்டர் பண்ணி வெரிஃபை ஓடிபி கொடுங்க. இப்போ நம்ம ஸ்டெப் 6 பார்க்கலாம். இங்கே கம்ப்ளீட் யோர் இன் பர்சன் வெரிஃபிகேஷன், செல்ஃப் வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸ்டார்ட் கேமரா இருக்கும். கிளிக் பண்ணுங்க. நீங்கள் பிசியில் பண்ணால் சென்ட் மொபைல் லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணுங்க. மெசேஜ் வரும். லிங்க் கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்ட் கேமரா கொடுத்து உங்களுடைய ஃபேஸ் காட்டி உங்க பேர் சொல்லுங்க. வீடியோ கிளிப் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுங்க. இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப் 7th ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். கங்க்ராச்சுலேஷன், உங்க பேர் இருக்கும். உங்க அக்கௌண்ட் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு வரும். இன்வைட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓபன் ஆயிடும். உங்க யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், மெயில் மற்றும் மொபைல் நம்பர்ல வரும். 2 இருந்து 5 ஹவருக்குள்ள வெயிட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.